நீங்கள் 3 காரணிகள் சொன்னீங்க. ஒன்று பலமுனை போட்டி, ஓகே, அப்புறம் தாவேகா தலைவர் விஜயோட அரசியல் வருகை, அப்புறம் எஸ்ஐஆர் சொன்னீங்க. அந்த வரிசையில் முதல் காரணம் எஸ்ஐஆர், ஓகே, இரண்டாவது காரணம் விஜய் அவர்களோட வருகை, மூன்றாவது காரணம் கிட்டத்தட்ட முக்கியமான காரணம் கூட, திராவிட கட்சிகள் இந்த தேர்தலில் வந்து நிறைய இலவசங்கள், நிறைய வாக்காளர்களுக்கு செலவினங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போது கரூர் போன்ற தொகுதி அதெல்லாம் வந்து அதிகமான வந்து போலிங்காக இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய அங்கே செலவுகள் அதிகமாக பண்ணப்பட்டிருக்குன்ற மாதிரி தொடர்ந்து கரூர் வந்து செய்தியிலே இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது கூட வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அரசின் மீது, அதாவது அதிகப்படியான வாக்குகள் பதிவாகிறது என்றால் அது அரசுக்கு வந்து ஒரு நற்சான்றிதழாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது வந்து எப்படின்னா, இது ஏதோ தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிற ஒரு கருத்து கிடையாது. எல்லா தேர்தலையும் எல்லா மாநிலத்திலும் எந்தெந்த மொழி பேசினாலும் அந்த ஊரில் இருக்கிற பத்திரிகையாளர்களை போயிட்டு போலிங் வந்து 75% ஆயிருக்கு அப்படின்னா, என்னது 75 அப்படின்வாங்க. 80னா ஐயோயோன்னுவாங்க. 85னா நம்ம பார்த்தது கிடையாது. இப்போ 80 போலிங் பர்சன்டேஜ் அப்படின்னாலுமே வந்து அது வந்து ஒரு அரசுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கிடையாது என்பது பொதுவான புரிதல். அதாவது அப்போசிஷன் இண்டெக்ஸ், அதோட யூனிட்டி, அதாவது எதிர்கட்சிகளோட ஒற்றுமையின்னா விகிதாச்சாரம். இது வந்து ஒரு ஆளுகின்ற ஒரு அரசு ஒன்று இருக்குது, ஒரு கட்சி இருக்குன்னா அதை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாகணும். ஸோ அந்த இண்டெக்ஸில் வந்துட்டு போதிய அளவுக்கு ஒன்றாகவில்லை தமிழ்நாட்டில். உதாரணத்துக்கு அதிமுகவும் தாவேகாவும் இரண்டுமே வந்து திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் வேறு வேறு அணியில் இருக்காங்க. அப்போது அதேமாதிரி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, திமுகவும் எதிர்க்கிறது, தாவேகாவும் எதிர்க்கிறதாக சொல்லிக்கொள்கிறது. அப்போ அதில் வந்து அங்கே வந்து ஒரு வேறுபாடு இருக்குது. அப்போது பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து அறுவடை செய்கிற இடத்துல திமுகவும் இருக்குது, தாவேகாவும் அந்த ஓட்டுகளை கேட்கிறது. திமுக எதிர்ப்புன்ற அந்த விஷயத்தில் வந்து அதிமுக இருக்குது, தாவேகாவும் அந்த ஓட்டுகளை கேட்கிறது. மாற்றம், நாங்கள் ஒரு முன்னேற்றம் தரோன்னு ஒரு பொதுவான ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை வந்து எப்பொழுதுமே யார் வேணால் புதிய கட்சியாக வரவங்க வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது மக்கள் வந்து அவங்கள நிராகரிக்கிறது கிடையாது. ஒரு 10% 15% ஓட்டு போடுற அந்த தன்மையும் இருக்கிறது. அப்போ இந்த காரணிகளெல்லாம் பார்த்து வரும்போது தாவேகாவுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வர்றது உறுதி. சீட்டுகள் எத்தனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சிக்கல். நான் என்ன பார்க்குறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை விட, அமமுகவை விட, காங்கிரஸை விட, பாரதிய ஜனதா கட்சியை விட, இல்லை இவர்களோடு போட்டி போடுற ஒரு இடத்துல தான் இன்றைக்கி தாவேகா இருக்குது.